எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நேரத்திலே எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் அந்த சங்கடங்களை எல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் அல்லாஹை மட்டுமே வணங்குங்கள் என்ற செய்தியை எடுத்து சொன்னார். அதன் காரணமாக அந்த மக்கள் அந்த இறை தூதரை புறக்கணித்தார்கள். அந்த இறை தூதருக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்தார்கள், கற்களை கொண்டு தாக்கினார்கள். அந்த இறை தூதருடைய ஒட்டுமொத்த மேனியும் ரத்தம் வழிந்தோடக்கூடிய நிலையிலே அந்த ரத்தத்தை எடுத்து தன்னுடைய முகத்திலே பூசியவராக அந்த இறை தூதர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார். அல்லாஹு மஃபிர்லி கௌமி ஃபஇன்னஹு லா யஹ்லமூன். இறைவா, இந்த சமுதாயத்தை மன்னித்து விடு, இந்த மக்கள் அறியாமல் செய்து விட்டார்கள், தெரியாமல் செய்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த இறை தூதர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே ஒரு பாடம் நடத்துறாங்க. அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான அல்லமஹுல் பயான். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அகிலத்திற்கோர் அருட்கொடையாக அருளப்பட்ட அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்த அடிப்படையில் இந்த ஜும்மா தொழுகையை நிறைவு செய்வதற்காக இங்கே குழுமியிருக்கக்கூடிய நம் அவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்றெழுதட்டுமா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே முஸ்லிம்களிலே இரண்டு பிரிவினரை பற்றி, இரண்டு தன்மையுடையோரை பற்றி பேசுகின்றான். அதில் முதல் தன்மையுடையோரை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் நாளை மறுமை நாளிலே வெற்றி பெறக்கூடியவர்கள், நாளை மறுமை நாளிலே அவர்கள் சுவனத்தை அடையக்கூடியவர்கள், அந்த சுவனத்திலே அவர்கள் விரும்பியதெல்லாம் நினைத்ததெல்லாம் கிடைக்கப் பெறும் என்று சொல்லி முஸ்லிம்களிலே ஒரு பிரிவினையை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். முஸ்லிம்களிலே இன்னொரு பிரிவினரை பற்றி இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் தெளிவான வழிகேட்டிலே இருப்பார்கள், நாளை மறுமை நாளிலே அவர்கள் நஷ்டத்தை அடைவார்கள், அவர்கள் அடையக்கூடிய நஷ்டம்தான் தெளிவான நஷ்டம் என்று முஸ்லிம்களிலே இன்னொரு பிரிவினரை பற்றி இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த இரண்டு பிரிவினருக்கும் உள்ள ஒற்றுமை என்னவென்றால், இந்த இரண்டு சாராருமே அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதில் முதல் பிரிவினர் அந்த நம்பிக்கையிலே உறுதியோடு அந்த ஈமானிலே உறுதிமிக்கவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது சாரார் விளிம்பிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். நாளை மறுமையிலே வெற்றியடையக்கூடிய அந்த முதல் சாராரை குறித்து, முதல் பிரிவினரை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லதீன காலு ரப்புல் அல்லாஹ், எங்களுடைய இரட்சகன் எங்களுடைய இறைவன் அல்லாஹுவே என்று நம்பி சும்மஸ்தகாமு, அதில் உறுதியாக இருந்தோரிடம் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, வானவர்கள் இறங்கி வருவார்கள். அல்லா தஹாஃபு, நீங்கள் பயப்படாதீர்கள், வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், வ அபிஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் தூஹதுன், உங்களுக்கென்று வாக்களிக்கப்பட்ட சுவனம் இருக்கின்றது, அந்த சுவனத்திலே நீங்கள் விரும்பியதெல்லாம் நினைத்ததெல்லாம் கிடைக்கப் பெறும் என்று சொல்லி இந்த முதல் சாராருக்கு, இந்த முஸ்லிம்களிலே முதல் பிரிவினருக்கு ஒரு நற்செய்தியை சொல்வதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த பிரிவினுடைய தன்மை என்னவென்றால், தாங்கள் வாழக்கூடிய காலத்திலே அல்லாஹ்வை இறைவனாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கையிலே உறுதிமிக்கவர்களாக இருப்பார்கள்.
எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நேரத்திலே எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் அந்த சங்கடங்களை எல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அதே போல முஸ்லிம்களிலே இரண்டாவது சாராரை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய நேரத்தில் திருமறை குர்ஆனிலே சூரா ஹஜ் என்ற அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான். விளிம்பிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அப்படியே தலைகீழாக மாறிவிடுகிறார்கள். இவர்களுக்கு இந்த உலகத்திலும் நஷ்டம், நாளை மறுமை நாளிலும் இவர்கள் நஷ்டப்படுவார்கள். இவர்கள் அடையக்கூடிய நஷ்டம்தான் தெளிவான நஷ்டம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இவர்களும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறார்கள், அல்லாஹ்வை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். எதுவரைக்கும் என்றால் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி வரக்கூடிய காலம் வரைக்கும், தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையான காரியங்கள் நடக்கக்கூடிய காலம் வரைக்கும் இவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறார்கள். ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில், சிரமம் வரக்கூடிய நேரத்தில், பொருளாதாரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சோதனையை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே தலைகீழாக இவர்கள் கடம் புரண்டு விடுவார்கள். இவர்களுக்கு இந்த உலகத்திலும் நஷ்டம், நாளை மறுமை நாளிலும் நஷ்டம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டான். இந்த இரண்டு சாராரும் முஸ்லிம்கள் தான். இவர்கள் இரண்டு நபர்களுமே அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் தான். ஒருவர் இந்த ஈமானிலே உறுதிமிக்கவர்களாக இருப்பார்கள், இன்னொரு சாரார் விளிம்பிலே இருந்து கொண்டே அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய நாம் நாளை மறுமை நாளிலே சுவனத்தை எதிர்நோக்கியவர்களாக இந்த உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய தோள்களிலே ஏந்தியவர்களாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த இரண்டு சாராரில் யாராக ஆக வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே வாழக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுடைய ஒரே இலக்கம் நாளை மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும். எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த செவிகளும் கேட்டிராத, எந்த உள்ளமும் கற்பனை கூட செய்திராத அந்த சுவன பூஞ்சோலையிலே நாம் அனைவரும் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடையும் இலக்காக இருக்க என்று சொன்னால் நம்முடைய ஈமான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும்? ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில், சங்கடங்கள் வரக்கூடிய நேரத்தில் நாம் ஒருபோதும் தளர்ந்து விடாமல், தடுமாறி விடாமல், தடம் மாறி விடாமல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பல்வேறு வரலாற்று சம்பவங்களின் மூலமாக சமூகத்திற்கு எடுத்து சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி இருந்தார்கள். எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி, எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு பசியை கொடுத்தான், பஞ்சத்தை கொடுத்தான், பசியின் காரணமாக மயக்கமுற்று கீழே விழக்கூடிய அளவிற்கு கடுமையான சோதனைகளை கொடுத்தான். அப்பொழுதும் கூட அந்த மக்கள் இந்த கொள்கையிலே உறுதிமிக்கவர்களாக இருந்தார்கள். போரிலே பங்கு கொள்வார்கள், போரிலே பங்கு கொள்ளக்கூடிய நேரத்தில் தங்களுடைய கைகளை இழந்தார்கள், கால்களை இழந்தார்கள், ஏன் ஒட்டுமொத்த உயிரை கூட இழப்பதற்கு அந்த நபித்தோழர்கள் தயாராக இருந்தார்கள். ஆனாலும் கூட இந்த மார்க்கத்திலே உறுதிமிக்கவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களை அப்படித்தான் பக்குவப்படுத்தினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், மானு சப்பித்து பிஹி ஃபுகாதக, உங்கள் உள்ளங்கள் பலப்பட வேண்டும் என்பதற்குத்தான், உங்கள் ஈமான் ஸ்திரத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் திருமறை குர்ஆனில் ஏராளமான இறை தூதருடைய வரலாறுகளை சொல்லி காட்டுவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களை எல்லாம் ஒரு சபைக்கு அழைக்கிறார்கள். அழைத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எனக்கு முன்னால் ஒரு இறை தூதர் இருந்தார், அந்த இறை தூதர் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்தார், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. இதோ உங்கள் முன்னால் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நான் இறைவனுடைய தூதராக இருக்கின்றேன், என்னை மட்டுமே பின்பற்றுங்கள், அல்லாஹை மட்டுமே வணங்குங்கள் என்ற செய்தியை எடுத்து சொன்னார். அதன் காரணமாக அந்த மக்கள் அந்த இறை தூதரை புறக்கணித்தார்கள். அந்த இறை தூதருக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்தார்கள், கற்களை கொண்டு தாக்கினார்கள். அந்த இறை தூதருடைய ஒட்டுமொத்த மேனியும் ரத்தம் வழிந்தோடக்கூடிய நிலையிலே அந்த ரத்தத்தை எடுத்து தன்னுடைய முகத்திலே பூசியவராக அந்த இறை தூதர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார், அல்லாஹு மஃபிர்லி கௌமி ஃபஇன்னஹு லா யஹ்லமூன், இறைவா இந்த சமுதாயத்தை மன்னித்து விடு,
இந்த மக்கள் அறியாமல் செய்து விட்டார்கள், தெரியாமல் செய்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த இறை தூதர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே ஒரு பாடம் நடத்துறாங்க. இறை தூதராக இருந்தாலும் இறை நம்பிக்கையாளராக இருந்தாலும் இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்துத்தான் தீர வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களை பக்குவப்படுத்துகிறார்கள். இன்னும் ஏராளமான வரலாற்று சம்பவங்களை பார்க்கலாம். இஸ்லாமிய வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாற்று சம்பவம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஹுதைபியா உடன்படிக்கை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருக்கு புனிதமிக்க காபா ஆலயத்தை வணங்கி வழிபட முடியாத ஒரு இக்கட்டான சூழல். அல்லாஹ்வுடைய தூதருக்கு உம்ரா செய்ய முடியவில்லை. அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் 1400 நபித்தோழர்களோடு ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி புனிதமிக்க காபா ஆலயத்திலே உம்ரா செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் புறப்படுகிறார்கள். அப்படி புறப்படக்கூடிய நேரத்திலே மக்கத்து காபிர்களால் ஒரு இடத்திலே தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். அந்த இடம்தான் ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்திலே ஒரு உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து அந்த மக்கத்து காபிர்கள் சார்பாக ஒருவர் இந்த உடன்படிக்கையிலே ஈடுபடுகிறார். சுஹைல் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் இந்த ஒப்பந்தத்தை பேசுகிறார். இந்த ஒப்பந்தத்தில் பல்வேறு அம்சங்கள் பேசப்படுகிறது. அதில் ஒரு அம்சம், மக்காவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு யாராவது மதீனாவிற்கு வந்துவிட்டால் நீங்கள் திரும்பவும் மக்காவிற்கே திருப்பி அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒப்பந்தத்தின் ஒரு அம்சத்தை அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கைகளிலும் கால்களிலும் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவராக ஒட்டுமொத்த உடலுமே இரத்தக்களரியாக ரத்தம் வழிந்தோடக்கூடிய நிலையிலே ஒரு மனிதர் அந்த சபையிலே வந்து விழுகிறார். அபூஜந்தல் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். இந்த அபூஜந்தல் யார்? மக்கத்து காபிர்கள் சார்பாக, மக்கத்து குறைஷிகள் சார்பாக அந்த ஒப்பந்தத்தை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சுஹைல் என்பவனுடைய மகன்தான் இந்த அபூஜந்தல். அபூஜந்தல் ஏகத்துவ கொள்கையிலே இருக்கிறார். ஆனால் அந்த சுஹைல் இறைமறுப்பு கொள்கையிலே இருக்கின்றான். அப்ப சுஹைல் சொல்கிறான், இந்த அபூஜந்தலை எங்களோடு நீங்கள் அனுப்பிவிட வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒப்பந்தத்தை இப்பதான் பேசிட்டு இருக்கோம், ஒப்பந்தம் இன்னும் கையெழுத்தாகவில்லை, அதனால் இந்த அபூஜந்தலை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆனால் சுஹைல் சொல்கிறான், இந்த அபூஜந்தலை எங்களோடு நீங்கள் அனுப்பினால்தான் இந்த ஒப்பந்தம் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி ஒரே குடியாக நிற்கிறான். அப்ப அந்த நேரத்தில் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த நபித்தோழர் சொல்கிறார், அந்த அபூஜந்தல் எப்படிப்பட்ட நிலையிலே அந்த மக்களுக்கு மத்தியிலே வந்து விழுந்தார் என்றால், ஏகத்துவத்தினுடைய எதிரிகளால் அவர் கடுமையான முறையிலே தாக்கப்பட்டிருந்தார். அப்படிப்பட்ட நிலையில்தான் அபூஜந்தல் அந்த மக்களுக்கு மத்தியிலே வந்து விழுந்திருக்கிறார். அப்ப அந்த நேரத்தில் அந்த அபூஜந்தல் சொல்கிறார், முஸ்லிம் சமுதாயமே என்னுடைய நிலையை பாருங்கள், எவ்வளவு சிரமத்துல நான் இருக்கேன், எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்காங்க, மீண்டும் என்னை திருப்பி நீங்கள் அவர்களோடு அனுப்பிவிட்டீர்கள் என்றால் என்ன கொலை செஞ்சிருவாங்க, பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து விடுவார்கள் என்று சொல்லி அந்த அபூஜந்தல் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துகிறார். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கண்ணீர் வடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை அபூஜந்தலை எப்படியாவது நீங்கள் திரும்ப அழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இறை மறுப்பாளர்கள், மக்கத்து காபிர்கள் அதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதோ இந்த அபூஜந்தலை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த அபூஜந்தலை உங்களோடு நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இந்த அபூஜந்தலுடைய உள்ளத்திலே ஈமான் என்பது எஃகு கோட்டையாக, இரும்பு கோட்டையாக இருக்கிறது. எவ்வளவு சிரமத்தை கொடுத்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டத்தை நீங்கள் கொடுத்தாலும் சரி, இந்த அபூஜந்தல் தான் உயிரோடு இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் இந்த கொள்கையிலே உறுதிமிக்கவராக இருப்பார் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி அனுப்புறாங்க. அபூஜந்தலுடைய நிலையை யோசிச்சு பாருங்க. அவர் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறார். அந்த சுஹைல் அவருடைய தந்தை இறை மறுப்பு கொள்கையிலே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை அவர் நாடி வந்திருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி அனுப்புறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்தால் நம்ம என்ன முடிவு எடுப்போம்?
ஆனால் சுகைல் அந்த இடத்திலே முடிவெடுக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன காரணத்தினால் நான் திரும்பவும் மக்காவிற்கே சென்று விடுகிறேன் என்று சொல்லி அவர் வாழக்கூடிய காலம் வரைக்கும் இந்த மார்க்கத்திலே உறுதிமிக்கராக இருந்துதான் மரணித்தார் என்பதை பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் ஏராளமான வரலாறுகள் நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவதற்காக, ஸ்திரத்தன்மையோடு நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்காக ஏராளமான வரலாற்று சுவடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு விட்டு சென்றுள்ளார்கள். எந்த அளவிற்கு என்றால், இஸ்லாமியர்களுக்கு எதிராக யூதர்களுடைய தலைமையிலே மக்கத்து குறைஷிகள், உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் சேர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு நிற்கிறார்கள். முஸ்லிம்களும் ஒரு அணியாக இருக்காங்க. முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுமே ஒரு அணியாக நிற்கிறார்கள். அஹ்ஸாப் போர், கூட்டுப்படை போர் என்று சொல்லப்படும், அகல் போர் என்று சொல்லப்படும். அப்படி சொல்லப்படக்கூடிய போர்க்களம். அந்த போர்க்களத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மஷூராவின் அடிப்படையிலே ஒரு முடிவெடுக்கிறார்கள். மதீனாவை சுற்றி ஒரு பள்ளத்தை வெட்ட வேண்டும். அப்போ நபித்தோழர்கள் பள்ளத்தை வெட்டுறாங்க. கிட்டத்தட்ட 3 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பணியை பார்வையிடுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க. அதிகாலை வேளையில் அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க. கடுமையான பனிப்பொழிவு. தன்னுடைய தோழர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். இறைவா, இந்த உலக வாழ்க்கை அல்ல, மறுமை வாழ்க்கை தான் வாழ்க்கை. இந்த முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் நீ மன்னிப்பாயாக என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்றாங்க. அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க. 3 நாட்கள் பசி பட்டினியின் காரணமாக கடுமையான நெருக்கடி இருந்தாலும் கூட இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கட்டளையிட்டு விட்டார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவர்கள் அந்த குளிர்காலத்திலே, கடுமையான குளிரிலே இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் போரிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலையும் அதேதான். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பசியை மறைப்பதற்காக தன்னுடைய வயிற்றிலே ஒரு கல்லை கட்டியவராகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த போர்க்களத்துக்கு வராங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுக்காக கண்ணீர் வடிப்பதை பார்த்து அந்த நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நஹ்னுல்லதி பாய முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகீனா அபதா. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய உடலிலே உயிரிருக்கும் காலமெல்லாம் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டுக் கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதராகிய உங்களிடத்திலும் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கின்றோமே, ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோமே, எங்களுக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த நபித்தோழர் சொல்றாங்க. சாப்பாட்டை தியாகம் செய்து வளர்த்தெடுத்த இந்த மார்க்கத்தை சாப்பாட்டிற்காக தியாகம் செய்யக்கூடிய மக்கள் இந்த காலத்தில் இருக்காங்க. வரதட்சணை திருமணம், மார்க்கத்துக்கு முரணான திருமணம் என்று சொல்லி அந்த திருமணத்திலே கலந்து கொண்டு ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் இஸ்லாம் போதிக்கக்கூடிய அனைத்தையும் தவிடுபடியாக்கக்கூடிய ஏராளமான மக்கள் இருக்காங்க. ஆனால் அந்த நபித்தோழருடைய நிலை எப்படி? அவர்கள் சாப்பாட்டை தியாகம் செய்து இந்த மார்க்கத்தை வளர்த்தெடுத்தாங்க. அப்படிப்பட்ட தியாகம். பட்டினி கிடந்தாலும் சரி, பட்டினியின் காரணமாக உயிரே போனாலும் சரி, நாங்கள் இந்த மார்க்கத்திலே உறுதிமிக்கவர்களாக இருப்போம் என்று சொல்லி அந்த நபித்தோழர்கள் இருந்தார்களே, அப்படிப்பட்ட உறுதிமிக்க தன்மை நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். நமக்கும் சோதனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக பல்வேறு நெருக்கடிகளை கொடுப்பார்கள், நம்மீது அவதூறுகளை சுமத்துவார்கள், பல்வேறு சிரமங்களை சந்திக்கக்கூடிய நிலை வரும். முஸ்லிம்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நம்முடைய வீடுகள் புல்டோசரால் இடிக்கப்படும். முஸ்லிம்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நம்முடைய கடைகள் தீக்கிரையாக்கப்படும். முஸ்லிம்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நம்முடைய குடியுரிமை பறிக்கப்படும், ஹிஜாப் உரிமை பறிக்கப்படும், நம்முடைய உணவுக்கான உரிமை அனைத்தும் பறிக்கப்படும். அத்தனை நெருக்கடிகளையும் சந்திக்கக்கூடிய நிலை வரும். ஏன் உயிரை கூட இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட இந்த மார்க்கத்திலே உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுபனத்தை பரிசீலிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்கள் சுவனத்திலே நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? வலம்மா யஹ்திக்கும் மஸலுல்லதீன கலவு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றோருக்கு ஏற்பட்டதை போன்று ஏற்படாமல் எளிமையான முறையிலே, லேசான முறையிலே, எந்த விதமான சிரமங்களையும் அனுபவிக்காமல் நீங்கள் சுவனத்திலே நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டது, துன்பம் ஏற்பட்டது. அவர்கள் கடுமையான முறையிலே அலைக்கழிக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ்,
அந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட இறை தூதரும் அந்த இறை தூதரை நம்பிக்கை கொண்ட மக்களும் மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும், நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய இந்த துன்பத்திலிருந்து இந்த சோதனையிலிருந்து எங்களுக்கு எப்பொழுது விடிவு காலம் பிறக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த இறை தூதர்களும் அந்த இறை தூதரோடு நம்பிக்கை கொண்ட மக்களும் பல்வேறு சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சோதனைகளை கடந்தால்தான் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சுவனத்தை பரிசீலிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்திலே இந்த கொள்கையிலே உறுதி பிடிப்போடு இருக்கின்றானோ அந்த அளவிற்கு அவன் சோதிக்கப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். அவன் மார்க்கத்திலே அதிகமான பிடிப்புடன் இருந்தால் அதிக அளவுக்கு சோதிக்கப்படுவான். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொல்கிறார்கள், ஒரு அடியான் பூமியில் நடமாடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவனுடைய பாவங்கள் இல்லாமல் ஆகக்கூடிய காலம் வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கொள்கையிலே உறுதிமிக்கவர்களை சோதித்துக் கொண்டே இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் எப்படி அந்த முதல் சாரோர் நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கையிலே உறுதிமிக்கவர்களாக இருப்பார்களோ அப்படிப்பட்ட உறுதிமிக்கவர்களாக வாழ்ந்து மரணித்தோம் என்றால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூனத்தை பரிசீலிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட சூனத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியிருக்கிறேன்.